பண்ணுங்க சார். இது மட்டும் அவனுக்கு போய் நான் மாட்டேன் சார். நல்லா பண்ணுவேன் சார். പുതിയ റിയാക്ഷൻ വീഡിയോയിലേക്ക് സ്വാഗതം. അപ്പൊ നമ്മൾ റിയാക്ട് ചെയ്യാൻ പോകുന്നത് കോമാളി മൂവിയിലെ ആ നെക്സ്റ്റ് സീനാണ്. കോമയിൽ നിന്ന് ഉണർന്നു, അതിനുശേഷം പുള്ളിക്കാരൻ കാണാണ് എവറിത്തിങ് ഈസ് ഫ്രഷ്. അത് മാത്രല്ല, കുട്ടി വരെ മെസ്സേജ് അയക്കുന്ന ആ സംഭവങ്ങളൊക്കെ കണ്ടിട്ടുണ്ടായിരുന്നു. പിന്നെ ആ ഒരു ബിൽഡിംഗ് കാണിച്ച ഷോട്ടും അടിപൊളിയായിരുന്നു. അവിടെയാണ് നമ്മൾ കഴിഞ്ഞ ദിവസം കാരണം വേക്കിംഗ് അപ്പ് ആഫ്റ്റർ 16 ലോങ് ഇയേഴ്സ് അതെന്ന് പറയുമ്പോ എന്റെ പോലെ എന്തോരം സംഭവങ്ങൾ മാറിയിട്ടുണ്ടായിരുന്നു. ശരിക്കും 90s നിന്ന് ജസ്റ്റ് ടേക്കിംഗ് ദ പ്ലാന്റ് നമ്മള് പറിച്ചു നടുന്ന പോലെയാണ് ഏകദേശം വന്നിരിക്കുന്നത്. 2016 നടന്നിരിക്കുകയാണ്. നമുക്ക് നോക്കാം. നന്നായിട്ട് തന്നെ കാണിച്ചിട്ടുണ്ട് കേട്ടോ പ്രദീപ് അല്ലേ. പ്രത്യേകിച്ച് ജയന്റയുടെ എക്സ്പ്രഷൻ ഉണ്ടായിരുന്നു ആ കോമയിൽ എഴുന്നേക്കുമ്പോ ഇങ്ങനെ എല്ലാം റിയലൈസ് ചെയ്യുമ്പോ ആ ഒരു സംഭവം. കാരണം ബിൽഡിങ്സ് ഒക്കെ വലിയ വലിയ ടച്ച് ചെയ്ത് നോക്കുന്ന മാറ്റങ്ങള് വലുതായില്ലേ സ്ക്രീന്. മറ്റേ സീരിയൽ ഇപ്പോൾ ഓടുന്നുണ്ടോ ചോദിക്കാട്ടോ. ഗെയിം മിസ്കിനാ എന്നാ ഇത് சித்தி வளகாப்புக்கு வர சொல்லி பத்திரிக்கை வச்சிருக்கா. சித்தி வந்திருக்காங்களா? டேய் இல்ல, வாட்ஸ்அப் ஃபேமிலி குரூப்ல வச்சிருக்கா. நல்லா தெரியுதா? பேட்டரி லோ. சரி, டாக்டர் கிட்ட செக் போனோம். இந்த ட்ரிம்மர் இத யூஸ் பண்ண தெரியுமா? அப்பா வச்சிருந்தாரா? அப்பா மாதிரி எல்லாத்தையும் எடுத்துட்டு റൂമിൽ அப்பா வச்சிருக்கு. உனக்கு கரெக்ட்டா இருக்கும். குளிச்சிட்டு போட்டுக்கோ. അത് അന്നേരം ഉണ്ടായിരുന്നു. അപ്പ എന്റെ അടുത്ത് ഉണ്ടായിരുന്നു മറ്റേ. பயப்படாத, அவன் என் பையன் மிஸ்கின். யார்கிட்டயும் பேச மாட்டான். போ மிஸ்கின் போடா. பேச மாட்டான். மினிஸ்டருக்கு முடி விட்டுருக்கான். அது மറ്റേത് എന്താ പറയാ, ഫുൾ ടൈം ഇങ്ങനെ ഫോൺ. என் ஃப்ரெண்ட் கோமால வெளிய வந்திருக்கான் சார். அவனை ஹாஸ்பிடல்ல கூட்டிட்டு போய் செக்அப் பண்ணிட்டு நாளைக்கு ஆபீஸ் வந்துறேன் சார். மச்சான் ரெடி? 90s வைப் லுக். ஏன்னா ஜெயம் ரவி மாதிரி வந்து நிப்பன் பார்த்தா ஜெயம் ரவி வந்து நின்னுங்கற. டேய் இதான் மச்சான் ட்ரெண்ட். இத இன்னொரு முறை பண்ணு. സൂപ്പർ. ജയൻ രവി ഇനീഷ്യൽ മൂവി ലുക്ക് ഇതായിരുന്നോ? ജയത്തിലെ ലുക്ക് അറിയില്ല കേട്ടോ. சென்னை அமெரிக்கா மாதிரி ஆயிடுச்சுடா. அமெரிக்கா இப்ப எப்படி இருக்கு தெரியுமா? என்னடா இவ்ளோ வெயில், இவ்ளோ டிராஃபிக். ஐயோ முடியலடா யப்பா. இது குளிர்காலம். இன்னும் நீ மே மாசத்துல பாக்கலையா? அவன் டவுசர் கைட்டி போட்டு ஓடணும். ഓ കുളിർക്കാലം ഇത്. സ്റ്റിൽ അതാ പറഞ്ഞത്, ട്രൗസർ കയറ്റി ഓടുന്ന ആൾക്കാര് എല്ലാരും ഫോണിലാണ്. நம்ம ஸ்கூல் பசங்க பாத்தியா? அட்டு முங்கிதான். நிகிதா எப்படி இருக்கா? எந்த நிகிதா? ஏன் ஆளுடா? அவளா? அவளுக்கு இப்ப கல்யாணம் ஆகி உன் வயித்துல ஒரு பையன் இருப்பான்டா. ரைட்ல கை போடு. വെയിറ്റ് ചെയ്തില്ലേ അപ്പോ? റൈറ്റിലെ കൈ പോട്. അങ്ങനെ വെച്ചിട്ടുണ്ട്. டேய் எனக்கு அவளை பார்க்கணும் போல இருக்கு. டேய் எனக்கு அவளை பார்க்கணும் போல இருக்குடா. டேய் லூசாடா நீ. நான் சொன்னேன் அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. ப்ளீஸ்டா, எனக்கு வேற யாரை தெரியும்? சும்மா அவளை பார்த்துட்டு ஒரு ஹாய் சொல்லிட்டு எப்படி இருக்க, நல்லா இருக்கியா, அவ்வளவுதான்.
வளர கம்னரா எனக்கு நீங்க தான் சார். எக்ஸ்கியூஸ் மீ சார் எஸ் குட் மார்னிங் மை காட் ஓ டாக்டர் நம்பவே முடியல. எந்திரிச்சிட்டாரா? ஓ கோமேது மாதிரி உட்காருங்க. ஷாக் டாக்டர் என்ன கால்ல வேலை பாக்குது? நம்ம ட்ரீட்மெண்ட் பார்த்து எப்படி பண்ணுங்க. குட் நைஸ். பண்ணுங்க. சார் இது மட்டும் அவனுக்கு போய் நான் மாட்டேன் சார் நல்லா பண்ணுவேன் சார் பண்ணுங்க. Perfect. இவங்க கேடா இத்தனால என்ன காமிச்சீங்க? நல்ல டாக்டர் ப்ரோ சாப் டேப்லெட் 16 வருஷம் லேக் இல்ல. அப்படிதான் 16 வருஷம் லேக். பேஷண்ட் அனுப்புறாங்க. ஃபுல்லா பாடி செக்அப் பண்ணி அனுப்பு. ஒரு பிரச்சனையும் இல்ல. டோட்டலா சரியாயிட்டாரு. சூப்பர் டாக்டர் அக்கா உட்கார் உட்கார். யாரும் கூட வரலையா? இல்லப்பா வீட்டுக்காரர் மட்டும் தான் ஒரு கொஞ்சம் வேலையா போயிருக்காரு. சரி அழுக்கிடுச்சு. இல்ல ஒண்ணும் இல்ல. தண்ணியை தட்டுமாக்கா? இல்ல பரவாயில்ல. ஆனா ரெண்டு விஷயம். என்ன விஷயம் டாக்டர் ஒண்ணு மனசளவுலையும் இப்போ அவர் 17 வயசு பையன் தான். ஓ என்னப்பா ஆச்சு ஒரு மாதிரி இருக்க? 16 வருஷம் வாழ்க்கையே போயிடுச்சு. என்ன பண்றதுன்னே தெரியல. எனக்கு 20 வருஷம். 20 வருஷம் எங்களுக்கு குழந்தையே இல்லை. ஆனா என் புருஷன் தான் ரொம்ப கஷ்டப்பட்டார். எவ்வளவு அசிங்கப்படுத்துவாங்க தெரியுமா? எதுக்கு வாழறோம்னு தோணும். அவ்வளவு வலிக்கும். ஆனா நாங்க கடவுளை நம்புறோம்ப்பா. எங்களை அவர் கைவிடல. 20 வருஷத்துக்கு அப்புறம் நல்ல இதாயிட்டு காணிச்சு. நீயும் கடவுளை நம்புப்பா. கண்டிப்பா அவர் உன்னை கைவிட மாட்டாரு. ഓ ആളിപ്പോഴൊരു ഇന്നസെൻസിലാ ഉള്ളത്. ആ 16 சைக்கலாஜிக்கலா இப்போ அவரு அதிகமா அஃபெக்ட் ஆகிறதுக்கான டைம் இது. இங்க பாருங்க, ஒரு அலார சத்தம் சரியா கேட்கலன்னு ஒருத்தர் 15 நிமிஷம் லேட்டா எந்திரிச்சாரு. இன்டர்வியூ மிஸ் ஆயிடுது. இப்ப அவரால அந்த போனை 15 நிமிஷத்தையும் திருப்பி வாங்க முடியாது, இன்டர்வியூக்கும் போக முடியாது. அந்த கோபத்துல இவர் என்னென்னலாம் செய்யறாருன்னு பாருங்க. ஒரு 15 நிமிஷத்துக்கே இப்படின்னா தன்னோட வாழ்க்கையில 16 வருஷத்தை ஒருத்தர் இழந்துட்டாரு. அந்த டைம்ல அவருக்கு எவ்வளவோ ஆசைகள் இருந்திருக்கும். அதை மிஸ் பண்ணிட்டோமேனு நிறைய சோகம் கோவம் இப்ப இருக்கும். அதனால அவர் ஏதாவது ஆசைப்பட்டாருன்னா நிறைவேற்றுவீங்க. சரிங்க டாக்டர். இல்லைன்னா எதுக்குடா இந்த வாழ்க்கை வாழ்ந்தோம்னு சொல்லி அவரே ஒரு நாள் இல்லாட்டி பக்கத்துல இருக்க யாரையாவது ஏன் உங்களை கூட என்ன டாக்டர் இது? சைக்கோ டாக்டர். எனக்கு அவளை பார்க்கணும். எனக்கு அவளை பார்க்கணும். மிருதன் இப்ப என்னப்பா அவளை போய் இப்ப பாக்கலாம். கண்டிச்சுண்டா மேடம். உங்களுக்கு எல்லாம் பொண்ணுங்களை சேர்த்து வைக்கதானே ஃப்ரெண்ட்ஸுக்கு இருக்கிறோம். கண்டிப்பா பழப்பா. அப்படி பண்ணாது ரொம்ப பயமா இருக்கு. அப்படி பண்ண ഇതിന് ശേഷമാണ് ഈ പടം. അല്ലേ? അതെ. ഫേസ്ബുക്കടാ ശക്തിമാൻ ടീ-ഷർട്ടാ. என்ன சொன்னாலும் உனக்கு புரியாது. Facebook
இது வந்து ஒரு பார்க் மாதிரிடா. இங்க எல்லாருமே வருவாங்க. நீ எந்த பொண்ணு வேணாலும் பேசலாம். ஆனா போலீஸ் பிரச்சனையே வராது. நீ என்ன சாப்பிட்ட, என்ன படம் பார்த்த, அவ்வளவு ஏன் கடைசி நிமிஷம் சாவும் போது கூட இதுல சொல்லிட்டு தானே சாவாங்க. இந்த பார்க்ல தான் உன் நிக்கிதாவை தேட போறேன். ஏன் நிக்கிதா இந்த மாதிரி பார்க்கெல்லாம் வரமாட்டேடா. ஏன் பீச்ல என் கூட இருப்பாளா? என் பையனுக்கு 3 வயசு. என் பையனும் என் பொண்டாட்டி இந்த பார்க்ல தானே சுத்திட்டு இருக்காங்க. என் பொண்டாட்டி நைட்டு 12 மணிக்கு மேல இந்த பார்க்ல என் கூட லைன்ல இருக்கானே. எவன் கூட இருக்கானே தெரிய மாட்டேங்குது. நான் ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுத்தா தொடப்ப கட்டில அடிப்பட்டு மெசேஜ் அனுப்புறானா. என்னடா பொண்ணு வந்து சரி மச்சான் பார். சனித்தியா அவன் மூஞ்சி எனக்கு மறந்து போச்சு. அவன் எப்படி இருப்பா? சூப்பரா இருப்பாடா. அப்ப சூப்பரா இருப்பான். இப்ப எப்படி எனக்கு தெரிஞ்சு கேவலமா தான் இருப்பான். என்ன ஏதாவது ஒரு ஹீரோனிக் அப்ப சூப்பரா இருக்கு, கேவலமா இருக்கு. இததான் என்ன வச்சிருப்பா. எப்படி இந்த பார்க்ல அவளை தூக்குற மாட்டப்பா. மச்சான் விஷயம் அடிக்கிறா. இதுதான் ஸ்டடிடா. நீ எஸ்வி எஸ்எஸ் மச்சான். ஆமா மச்சான் இவளேதான். ஆமா நானே எல்லாம் இருக்கு. அத நானும் பார்த்தேன். செக்கிங் really smart. மச்சான் செக்கிங் ஓ செக்கினா நம்ம எங்க இருக்குன்றது ஊருக்கே சொல்றதுடா. அது ஏன்டா ஊருக்கே சொல்றா? அப்ப அவன் நடந்த சரியில்லைன்னு நினைக்கிறேன். வா அவன செவல் மேல வச்சு காப்போம். சீக்கிரம் ஓ ஊருக்கே சொல்றேன். சொல்லிட்டாரு. அப்ப அவ வீட்டுக்கு திருட வந்தானா? நீ வேற அவ்வளவு பேர் பீனிஷ் மேல அவளை எப்படி கண்டுபிடிக்க போறன்னு தெரியாம யோசிச்சுட்டு இருக்கா. ஏய் நான்லாம் அவ்வளவு பெரிய ஸ்பென்சர் பிளாசாலே தேனோம்டா. எது ஸ்பென்சர் பிளாசா? ஸ்பென்சர் பண்டத்து மச்சான் அதான் பீனிஷ் மேல பாத்துக்கோ. ஃபீனிக்ஸ் அடிக்கடி எனக்கு தெரியாம வருவாங்க. ஏய் மச்சான் அடி வந்து அங்க போய் அவளதான். எங்கடா? இல்ல அவன் இல்ல இது அப்ப நானும் பார்த்தா அவனு. ஏய் ஜாக்கெட் மாதிரி நீ பக்காடி. தங்கச்சி மாதிரி. போ. ஏய் நிக்கிதா. இங்க ഇപ്പോഴും നികിതാ കളിച്ചോണ്ട് പോകുന്നത്. ബാക്ക്ഗ്രൗണ്ട് സ്കോർ ഇമ്പോർട്ടന്റ് റോളാട്ടോ.